பைபிள் சொல்லுகிறது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எலியா ப்ராஃபட், இவர் ஒரு சர்வன்ட். கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை என்ன அர்த்தம்? நபியில யார் செய்வாங்க அந்த வேலையை? சர்வன்ட் தான் செய்வாங்க. அப்ப எலியாவுடைய சர்வன்ட்டா யார் இருக்காங்க? எலிசா இருக்கிறார். சரியா? இப்ப பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆண்டவர் சொல்றார், என்ன பண்ண தகப்பன் என்ன பண்ண போற? 2 நாள் எடுத்துக்கொள்ளப்பட போறேன்னு சொல்லிட்டார். தீர்க்கதரிசி புத்திரன் சொல்றாங்க, உன் தகப்பன் என்ன பண்றாங்க இன்னைக்கு? எலியா எடுத்துக்கொள்ள போற ஆண்டவர் அப்படின்னு சொல்றார். அப்ப எலியா கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மாலை வேளையில ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? உடைய தேவை என்ன? எதிர்பார்ப்பு என்ன? எதுவா இருந்தாலும் ஆண்டவர் இப்பவே ஃபீல் பண்ண போற. எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன் பாத்தீங்களா, வித்தியாசமான தேவையோட அமர்ந்து இருக்கிறாங்க. கிரியை செய்கிற ஆவியான ஒருவர் தாங்க. நம்ம பிரச்சனை வித்தியாசமானது, போராட்டம் வித்தியாசமானது, தேவைகள் வித்தியாசமானது, ஆனா கிரியை செய்கிற யாருங்க? ஒரே ஒரு ஆவியானவர். அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில கிரியை செய்ய வல்லவல்ல தேவனா இருக்கிறார். ஏன்னா நம்ம தேவை இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க ஆவலோடு வந்திருக்கிறீங்களே, தாகமாய் வந்திருக்கிறீங்களே, உள்ளர காத்திருக்கிறீங்களே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படிதான் எலியா கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப எலியா சொல்வாரு, கேட்பதற்கு அரிதான ஒரு காரியத்தை கேட்டார். நீங்க சொத்து சேர்க்கலாம், உழைக்கலாம், வேலை செய்யலாம், சேமிக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு எதை வேணா வாங்கலாம். ஆனா ஒரு ஆவிக்குரிய வரங்களை வாங்க முடியுமா? ஒரு அந்நிய பாஷையை வாங்க முடியுமா? ஒரு கிஃப்டை வாங்க முடியுமா? அதான் எலியா சொல்றாரு, நான் எதை கேளுன்னு சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ண? கேட்பதற்கு அரிதான ஒரு காரியத்தை கேட்டார். சரி, ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நீ என்னை பார்த்தா நீ கேட்ட வரங்கள் உனக்கு பலிக்கும். அப்ப பாருங்க, அந்த எலியாவை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? அந்த யோர்தான் போவார், எரிகோ போவார், கில்கால் போவார், இப்படி 4 இடங்கள், 4 இடம். நான் யோர்தான் மட்டும் போகிறேன். அப்ப அது எலிசா சொல்வாரு, என் தகப்பனே நானும் மோடு கூட வருகிறேன். எலிசா எங்க இரு, நான் கில்கால் வரைக்கும் போகிறேன் சொல்வாரு. என் தகப்பனே நானும் மோடு கூட வருகிறேன். 4 இடங்கள் மாத்துவாருங்க. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்து போதும், போராட்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், இழப்பு வந்தாலும், ஆண்டவரே உமக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுதா நம்மளால? அவர் நன்மை செஞ்ச ஆண்டவர், ஆசை வச்ச ஆண்டவர், நான் கேட்கறத கொடுத்த ஆண்டவர், நான் கேட்கறத கொடுக்கலாம் அவர் யாரு? ஆண்டவர் கிடையாது. அவ்வளவுதான் நம்மளோட ஃபெய்த், அவ்வளவுதான். ஆனா இவர் சொல்றாரு, நானும் மோடு கூட வருகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப நமக்கு எப்படி இருக்கணும்? நானும் மோடு கூட வருகிறேன். நம்ம இன்னைக்கு ஜோமனா, காலைல ஜோமனா, நைட்டா அற்புதம் தான் பண்ண. நமக்கு என்ன டல்லா பாக்குறீங்க? நீங்க ரொம்ப டல்லா இருக்கிறீங்க. சரி, ஒரு கதை சொல்லி, நான் கதை சொல்ல வேணாம்னு யோசித்தேன். சரி, ஆனால் நீங்க ரொம்ப டல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. சரியா? நம்ம ஊர்ல இருந்து சில இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்களாம், ஜப்பான் நாட்டுக்கு போனாங்களாம். கதைக்காக ஆமா இல்ல சொல்லுவீங்களா? எந்த ஊருக்கு போனாங்க சொல்லுங்க? சூப்பர், ஜப்பான் நாட்டுக்கு போனாங்க. சரி, இன்ஜினியர்ஸ் என்ன வேலை செய்வாங்க? என்னங்க இன்ஜினியரை பார்க்காத மாதிரி என்ன பாக்குறீங்க? இன்ஜினியர்ஸ் என்ன வேலை செய்வாங்க? இந்த பேசிக் ஒர்க். என்ன இன்ஜினியர்? இன்ஜினியர் ஞாபகம் வரும் நமக்கு. இவன மெக்கானிக், சிவில் அப்படிலாம் சொல்றாங்களே, இன்ஜினியர் ஞாபகம் வரும். கட்டடம். இந்த ஐயா என்ன அழகா ஆன்சர் பண்றாங்க, நல்ல கை தட்டுலாம் இருக்கு. இன்ஜினியர் கட்டட வேலை தான் செய்வாங்க. ரைட், சரியா? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வெளிநாட்டுக்கு போனாங்க, ஜப்பான் நாட்டுக்கு போனாங்க. அவங்க ரொம்ப கட்டட வேலைலாம் முடிச்சுட்டாங்க. சில ஜாப்பனீஸ் வந்து நம்மள மாதிரியே ரொம்ப சுறுசுறுப்பானவங்களா? ஐயா கரெக்டா சொல்ல, சுறுசுறுப்பானவங்களா? என்னால சுறுசுறுப்பா கை தட்டு பார்க்கலாம். அம்மா நல்லா தட்டுன்னு பார்க்கலாம். ஐயா சுறுசுறுப்பானவங்க. கடைசி நாள் வந்தது. அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த ஓனர் கிட்ட சொல்றாங்க, ஐயா எங்க வேலையை என்ன பண்ணாங்க, முடிச்சிட்டோம், நான் போறேன்னு சொல்றாங்க. அப்பதான் ஓனர் ரொம்ப பிஸியாச்சு. அந்த ஓனர் சொல்றாரு, I know that you are coming from India. நீங்க இந்தியால தெரியும், but I don't know which state you are belonging to. What state you belonging to கேக்குற, which state you belonging to கேக்குற, எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தீங்க? அப்ப அந்த பிள்ளைங்க சொல்லுச்சு, ஐயா நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஐயா சொன்னாரு, அடாடா நீங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பெயர் வைப்பதற்கு பேர் போட ஆளாச்சு நீங்க தான். இப்ப ஐயர் பேர் எழுதி விடுவோம். ஐயர் சொல்ல வாயிலே நுழையாம, ஐயர் எப்படா அப்படி பார்க்காத பேரை சொல்வாரா? அந்த பேப்பரை பார்த்து சொல்வாரு. ஏன் பேப்பரை பார்த்து சொல்றாரு? நம்ம ஐயா சூப்பரா கை தட்டுங்க, கை தட்டிடுங்க, பின்னாடி ஒரு தட்டுக்கு பார்க்கலாம், நல்லா தட்டுங்க. ஏன்னா நம்ம சொல்ற பேர் ஐயர் வாயில என்ன பண்ணாது, நுழையாது. நம்ம எங்க கண்டுபிடிச்சு வைப்போம். அதான் நம்ம ஐயர், ஐயா கொஞ்சம் பேர் எழுதி கொடுங்கன்னு கேட்பாரு. நம்ம எழுதி கொடுத்து நம்ம வேற பார்த்து படிப்பாரு. ஏன்னா ஒரிஜினல் பேரை என்ன பண்றது, நம்ம கூப்பிடுறது இல்லை. அப்போ அவர் சொன்னாரு,
நீ பெயர் வைக்க பேர் போன ஆளாச்சே. சரி, நீங்க போறீங்க, இந்த ஜப்பான் விட்டு போறீங்க, உங்க நினைவாக நீங்கள் கட்டின இந்த கட்டடத்துக்கு நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு பெயரை வைத்து விட்டு போங்கன்னு சொன்னார். உங்க பேர் வைக்கலான்னு போனாங்களா பாருங்க. திடீர்னு சொல்றாரா, நீங்க தமிழ்ல பேர் வைங்க, பட் ப்ரொனன்சியேஷன் வந்து ஜாப்பனீஸ் ப்ரொனன்சியேஷன். ஏன்னா அவங்களுக்கு தான் வருது, ரா வா அந்த அதெல்லாம் வராது. அவங்க சொல்றாங்க ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல வைங்கன்னு சொன்னாங்க. சரி, அந்த பிள்ளைங்க என்ன பேர் வச்சாங்க அந்த கட்டடத்துக்கு? ஓகே, இந்த கட்டடம் பேர் வைக்கிறோம், இந்த கட்டடத்தோட பெயர் நிக்போ நிக்காடோ. புரியுதா உங்களுக்கு? நான் கட்டடத்துக்கு பேர் வச்சு போறேன், இது நிக்குமா நிக்காதுன்னு எனக்கு தெரியாது. அதனால கட்டடத்தை என்ன வச்சாங்களா அவங்க? இப்ப நீங்க ஜப்பானீஸ் ஸ்டைல் ஜாப்பனீஸ் ஸ்டைல் சொல்லு பார்க்கலாம். நிக்போ நிக்காடோ. நீங்க நல்லா மாசம் மீட்டிங் வைக்கிறீங்க, நல்லா பிரைஸ் அனௌன்ஸ் பண்றீங்க, கொஸ்டின் கேட்ட சொல்ல மாட்டீங்களே, அதுக்காக அந்த கதையை சொன்னேன். சரியா? ஓகே. இப்ப அந்த எலிசா சொல்றாரு, உம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வரங்கள் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அப்பதான் அவர் சொல்றாரு, கேட்பதற்கு அரிதான காரியத்தை கேட்டார். இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய வரங்களினால நிரப்ப போகிறார். ஒருவேளை நீங்க அந்நிய பாஷை பேசலாம் இருக்கலாம், தீர்க்கதரிசன உரைக்கலாம் இருக்கலாம், ஆனா இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் பேசிக் எது தெரியுமாங்க? ஆவிக்குரிய வரங்கள் தாங்க. பைபிள் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த எலியாவுக்குள் இருந்த அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள எலிசாவுக்குள் ஒரு தாகம் இருந்தது, ஒரு ஏக்கம் இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது. ஒருவேளை ஆண்டவர் அற்புதம் செய்தாதான் இல்லைங்க, என் வாழ்க்கையில என் தேவன் எதை அனுமதித்தானோ நான் பின்னோக்கேன். நோ டர்னிங் பேக். என் வாழ்க்கையில எது வந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அதுவும் மேல் பொருளாது, நீ அக்கினி நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி சுவாலையானது உன் பேரிலே பற்றாது. ஒவ்வொருத்தரை கேட்டா வித்தியாசமான பிரச்சனைகள் சொல்வீங்க, ஆனா என்னோட பெய்த் என்ன தெரியுமா? என் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான், போராட்டம் இருக்கிறது உண்மைதான், இழப்பு இருக்கிறது உண்மைதான், தேவை இருக்கிறது உண்மைதான், ஆனா இத்தனைக்கு நடுவுல என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை கைவிடவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஏக்கத்தையும் தாகத்தையும் உருவாக்க போகிறார். ஆண்டவரே, நீங்க மனசை யோசிங்களேன். பைபிள் சொல்கிறது, நீங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை நான் உன் வாழ்க்கையை செய்வேன். ஒருவேளை நீங்க ஜோக் கூட பண்ண வேணாம், மனசை யோசிங்க. ஆண்டவரே, அடுத்த மீட்டிங்ல நான் ஒரு சாட்சி சொன்ன, ஆண்டவரே இந்த பிரச்சனை தான் எனக்கு பெருசு, உலகத்தால பெருசு, ஆனா உமக்கு அது சிறிய காரியம். பைபிள் சொல்லுது, பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். இன்றைக்கு எந்த பாரத்தோடு, எந்த தேவையோடு, எந்த காரியத்துக்காக நீ காத்துக்கொண்டு இருக்கிறீங்களோ அது கர்த்தருக்கு லேசான காரியம். நமக்கு அது ரொம்ப ஹார்டா தோணும், பெருசா தோணும். ஆண்டவர் சொல்றாரு, பலன் உள்ளவனாய் இருங்க, பலனற்றவனாய் இருங்க. இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தருகிறார், ஆவிக்குரிய பலனை தருகிறார், கிருபைகளை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் முடிக்க பார்க்கலாம், நடந்தாலும் இன்னொரு முறை ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஆண்டவருக்கு எத்தனை பேர் வச்சாங்க? பைபிள் தான் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அப்படின்னு அர்த்தம். விழுவாங்க, பிரச்சனை வரும், ஆனா அது நம்மை மேற்கொள்ளாது. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம பார்த்து நம்ம வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் கைப்பிடிச்சுங்க சொல்லுங்க, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். தேங்க்யூ ஆல். இப்ப பக்கத்துல நீங்க போகும்போது உங்க பக்கத்துல எந்த அண்ணன் எந்த அக்கா உட்கார்ந்தாங்க, அவங்க பேரை தயவு செய்து கேட்டு போங்க. இந்த மந்த் ஃபுல்லா நீங்க அவங்களுக்காக என்ன பண்ண போறீங்க? ஜெபம் பண்ண போறீங்க. ஏன் தெரியுமா? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுடைய சிறையிருப்பை மாற்றினார். அப்ப நமக்கு எந்த பிரச்சனை இருக்குதுல்ல, அது மாறணும்ல. அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நீ யார் கையை குலுக்கி நீங்க சொன்னீங்களோ அவங்க பேரை சொல்லி நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இரண்டு இடத்துக்கு வாசிக்கலாம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆதியாகமம் 43:34. சோ ஒரு இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா? அவர் மேல தாகமும் ஏக்கமா இருக்க வேண்டும். செகண்ட் படிக்கலாமே. ஆதி 43:34. ஆதியாகமம் 43:34.
அவன் தனக்கு முன் வைக்கப்பட்ட போஜனத்தில் அவர்கள் பங்கிட்டு அனுப்பினான். எல்லாரோட பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனோட பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவன சந்தோஷமா இருந்தார்கள். இது என்ன சம்பவம்னா, இப்ப எகிப்துக்கு போறாங்க. யோசேப்பு எகிப்துல இருக்கிறார், ஒரு 2வது அதிபதியா இருக்கிறார். சகோதரர் பார்க்க போறாங்க. அவங்க மொத்தம் 12 பேர் இல்லையா? அங்க போகும்போது யோசேப்பு என்ன பண்றாரு, அவர்கள் விருந்து பண்றாரு. ஒரு என்ன ஃபீஸ், அவங்களுக்கு ஒரு விருது வைக்கிறார். வைக்கும்போது பாத்தீங்கன்னா மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவர் வயதின்படி உட்கார வைப்பார். முதல் வசனம் சொல்லும், அதற்காக திகைத்தார்கள். இது எப்படி இது அப்படியே அந்த ஏஜ் பிரகாரம் உட்கார வைக்கிறாங்க, திகைக்கிறாங்க. திகைச்சோட பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஷேர் வைக்கிறாங்களா. ஆனா பென்யமீன் மட்டும் என்ன பண்ணாங்களா? ஏன் அப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் 5 மடங்கு அதிகமா இருக்கும்? உங்களுக்கு நீ எப்படி யோசிக்கிறீங்க? ஏன் பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமா கொடுக்கணும்? அது யோசேப்பு பென்யமீன் அதிகமா நேசித்தார். தயா கையில கை தட்டு பார்க்கலாம். என்ன இவரை பார்த்து தட்ட மாட்டீங்களா? அவர் சொல்ல அவர் அதிகமா நேசித்தார். வேற என்ன ரீசன் இருக்கும்? சூப்பர் சூப்பர். யார் சொன்ன? ஒரு தாய் வச்சு. தம்பி எல்லாம் ஐயா சோதரம் எல்லாம் கை தட்டுங்க. சீரியஸா உட்காந்து கை தட்ட. அந்த ஐயா ஆன்சர் பண்ணார் பாருங்க. சரி, அவன் சொன்ன ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள். அப்புறம் வேற என்ன ரீசன் இருக்கும்? படிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை 40வது வசனம் படிங்க. சாரி, உபாகமம் 33:12 படிங்க. உபாகமம் 33:12 33:12. உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவனோடு சுகமாய் தங்கி இருப்பார். அவரை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள் வாசமாய் இருப்பார். இப்ப நல்ல ஒரு அல்லையில சொல்லுங்க. நம்ம நினைச்சோம் ரொம்ப பிடிக்கும் யோசேப்புக்கு 1 இட்ட தம்பி. நம்ம சொல்ல பிரதர், கோ பிரதர், இல்ல கசின் பிரதர், கோ பிரதர், பிரதர் இல்லையா? பிரதருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், கோ பிரதருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், கசின்க்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் யோசேப்போட ஓன் பிரதர், அதனால நினைக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், அல்லையிலே சொல்லுங்களேன். பல வேளையில நம்ம நிறைய விஷயம் செய்யறோம். நம்ம யாருங்க ப்ளீஸ் பண்ண பாக்குறோம்? யாரை ப்ளீஸ் பண்ண பாக்குறோம்? மனுஷரை. ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் இருக்காங்க, ஒரு டீச்சருக்கு வேலை கொடுக்குறாங்க. அந்த டீச்சர் யாரை ப்ளீஸ் பண்ண நினைப்பாங்க? அந்த ஹெட்மிஸ்ட்ரஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம எங்க போனாலும் நம்ம யாரை ப்ளீஸ் பண்ண பார்க்கணும் தெரியுமா? தப்போ ரைட்டோ சரியோ தெரியாது, ஆனா அவங்கள ப்ளீஸ் பண்ண பார்க்கிறோம். என்னைக்காவது இது கர்த்தருக்கு பிடிக்குமான்னு யோசிக்கிறோமா? நம்ம ஒரு வீடு கட்டுறோமா, அது நமக்கு பிடிச்சி கட்டுறோமா, கர்த்தருக்கு பிடிச்சி கட்டுறோமா? நமக்கு நம்ம செய்கை செய்யறோம், அது நமக்கு பிடிக்குதா, கர்த்தருக்கு பிடிக்குதா? நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இது ஆசீர்வதியும், அவ்வளவுதான் நம்மளோட பிரேயர். அது யாருக்கு பிடிக்குன்னு கேட்கறது இல்லை. ஆனா பென்யமீனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர் கர்த்தருக்கு பிரியமானவன். நிறைய டைம் நம்ம மனுஷருக்கு பிரியமானதை செய்கிறோம். மனுஷன் வெற்றி கொள்ள வேண்டும், மனுஷர் பாராட்ட வேண்டும், மனுஷர்கள் தயை கிடைக்க வேண்டும். நம்ம கடவுளை அப்படி தூரமா வச்சுட்டு நம்ம மனுஷரை பிரியப்படுத்துறோம். சரி, ஆண்டவர் சொல்ல யோசுவா சொல்வாரு, யோசுவா நீ போகும் இடமெல்லாம் நான் முன்னோடு கூட வருகிறேன். நல்ல ஒரு கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்ம கூட வரணும் தானே. ஆனா பலவேல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நான் இங்க போயிட்டு வரேன், நீங்க என்ன பண்ணுங்க? இங்க எல்லா இடத்துக்கும் கர்த்தரை கூட்டமா முடியுதா? பிராக்டிகலா சொல்லுங்க. நம்ம எங்கெல்லாம் போறோமோ எல்லா இடத்துக்கும் கர்த்தரை கூட்டமா முடியுதா? ஆனா அவர் ரெடியா இருக்கிறாரு. நீ போகும் இடம் எல்லாம் wherever you are going, நீ எங்க போனாலும் நான் கூட வரேன்றாரு. ஆனா கர்த்தரே நான் எங்க போனாலும் நீ என் கூட வா நம்ம சொல்ல முடியுதா? சில ரைட் என்ன பண்றோம்? ஆண்டவரே இங்க நில்லுங்க. ஹாஸ்பிட்டல் போறோம், குழந்தை அழுவோம், தூக்கிட்டு போவோம். இந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்து, ஏன்னா குழந்தைய உள்ள கொண்டு குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கன்னு கூட்டிட்டு போறோம். ஏன்னா அங்க உள்ள வர வேணாம்னு சொல்றோம் இல்லையா? ஆமா தானே? அப்ப நம்ம பல வேளைகளில கர்த்தரை நம்ம தான் தனியா நிறுத்துறோம். அவர் நம்ம தனியா தான் பண்றது இல்லை. அவர் சொல்றார், நானும் கூட வருகிறேன். எலியா சொன்னார் பாத்தீங்களா, எலிசா சொன்னார் பாத்தீங்களா, நானும் உம்மோடு. ஆண்டு ரொம்ப அன்புக்காக ஏங்குகிற ஒரு தெய்வம், நான் உன் கூட வரேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இல்ல ஆண்டவரே நான் இங்க போறேன், இந்த மீட்டிங் போறேன், இவங்களை மீட் பண்ண போறேன், சோ காட் யூ ஸ்டே ஹியர், நான் திரும்பி வரும்போது என்ன பண்ண என் கூட நீங்க வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல. இங்க சொல்றாங்க பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் எல்லைகளில அவர் வாசமா இருக்கிறார், அவரை என்னாலும் அவர் காப்பாற்றுகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டை போனாலே பிரச்சனையா இருக்கு, வீட்டுல தூங்கினாலே பிரச்சனையா இருக்கு, புது வீடு கட்டின பிறகு பிரச்சனையா இருக்கு சொல்றமா? பழைய வீட்டுல நிம்மதியா இருந்தாங்க, என்னைக்கு இந்த புது வீடு கட்டின அதுல தான் இருக்கு பிரச்சனை இருக்கிறது சொல்றோம்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் எல்லைகளிலே அவர் வாசமா இருப்பார். நாம கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது அவர் என்ன பண்றாராம், நம்மோடு கூட சுகமாய் தங்கி இருப்பாராம். இப்ப நம்ம வீட்டுல தூங்குறோம், அதுக்கும் ஒரு சொந்தக்கார வீட்டுல தூங்குறோம், என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன்? அது என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? நம்ம வீட்டுல நம்ம பெட்ரூம்ல தூங்குறதுக்கும் நம்ம சொந்தக்கார ஒருத்த வீட்டுல தூங்குறது என்ன வித்தியாசம் இருக்கும்? அமைதி இருக்காது, கம்ஃபர்ட் இருக்காது. நம்ம வீட்டில் நம்ம பெட்ஷீட் எப்படி அப்படியே படுத்தா நல்லா தூக்கம் வரும். ஆனால் இன்னொரு வீட்டில் அந்த கம்ஃபர்ட் இருக்காது. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கூட தங்கி இருக்க விரும்புகிறார். நம்ம வீட்டில் ஒருத்தராக இருக்க கெஸ்டா வர விரும்பல. கெஸ்ட் வந்தாலும் பண்ணுவோம், அன்னிதான் எல்லாத்தையும் ஒன்றை அடிச்சு க்ளீன் பண்ணி எல்லாரும் வாங்க வாங்க என்ன பண்ணுவோம். நம்ம வீடு எப்பவுமே பாலிஷா இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு ஷோ நம்ம காட்டுவோம். நம்ம வீடு எப்படி இருக்கு நமக்கு தான் தெரியும். ஆனால் கெஸ்ட் வர என்ன பண்ணுவோம், நம்ம இப்படியே ஒரு ஹை ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணி இப்படிதான் எங்க வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவோம். அப்ப நம்ம வீட்டுல நமக்கு கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க தங்க விரும்புகிறேன், உங்க வீடு எப்படி உங்க கூட இருங்க. அவர் என்னாலும் அவர் எல்லைகளில் வாசமா இருப்பார். அவரோட சுகமாய் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுல நம்ம கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோம், இருக்குதோ இல்ல கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோம். ஆனா வேற வீட்டு கூட கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ண முடியாது. அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட வரப்படுகிறார். எத்தனை பேர் அழைத்து செல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் எல்லைக்கு வர, உன் கூட வரேன், உன் கூட நான் தங்கணும்னு நினைக்கிறேன், உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால சுகமாய் நான் கம்ஃபர்ட்டா இது என் வீடு நான் தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரை அழைத்து செல்ல ஆயத்தமா இருக்கிறீர்கள்? அப்ப நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. அல்லேலூயா. நான் முடிவெடுக்கலாம் ஆண்டவரே, ஒரு புதிய வருடம் வரப்போகுது ஆண்டவர். ஒருவேளை இன்னும் 30-40 டேஸ்ல இந்த 2025 முடிந்து போக போகிறார். இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முடிந்து போக போகிறார். அப்ப புதிய வருடத்தில் பிரவேசிக்கும் போது ஆண்டவரே துணையாளராய் வாருங்க ஆண்டவரே, என் வீட்டை கம்ஃபர்டரா வாருங்க ஆண்டவரே, என் வீட்டை தங்குகிறவராய் வாருங்க ஆண்டவரே, என் எல்லைகளில வாசமா இருக்கிற வாங்க ஆண்டவரே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்ய எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும்போது என்ன பண்றாராம், 5 மடங்கு ஆசீர்வாதங்களை தரு. நிறைய பேர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை, ஒரு ஆசீர்வாதம் சொல்வார், என் தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார்ல. நிறைய டைம் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கவுண்ட் பண்ண மாட்டோம். ஏதாவது லேட் ஆகும் பாருங்க, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, இல்ல ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு கேட்போம். ஆனா மற்ற அதை தவிர நீங்க யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் இப்ப ஒரு டீச்சரா நீங்க இருக்கிறீங்க, இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு தொழில் பண்றீங்க, நீங்க தொழில் பண்ணுங்கன்னு நினைச்சீங்களா? நீங்க டீச்சரா இருப்பீங்கன்னு நினைச்சீங்களா? நீங்க ஒரு கம்பெனி ஓனரா இருப்பீங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல நீங்க ஒரு கம்பெனி நீங்க நினைச்சீங்களா? எதை நீங்க நினைச்சு நடந்ததா? God has a great plan about us. பைபிள் சொல்லுகிற தாயின் கரு உருவாகும் பொழுது உன் கருவை என் கண்கள் கண்டது. அப்ப இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் யார் கொடுத்ததுங்க? இந்த கலரா இருக்கணும், இந்த காம்ப்ளெக்ஷன்ல இருக்கணும், இந்த ஃபீச்சர்ஸ் இது யாருங்க செட் பண்றது? ஒரு நல்ல பிளானருங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம எதுவுமே பிளான் பண்ணலங்க, நம்ம எல்லாம் கொடுத்தது ஆண்டவர் தான். அப்ப ஆண்டவரே உமக்கு பிரியமான, நம்ம குழந்தை இருக்கிறானே அவன் நம்ம சொல்றதை கேட்கறானே எவ்வளவு கோவம் நமக்கு. பேசாத பேசினா எப்படி டக்குன்னா பண்றோம், பேசாத வாய் மூடும், சின்ன விஷயம் நம்மள தாங்க முடியல. அப்ப ஆண்டவர் உருவாக்குறாரு, உண்டாக்குறாரு, தாயின் கருவில் தெரிந்து கொண்டாரு. அப்ப நம்மளோட டிசிஷன், ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்குள் நான் பிரவேசிப்பதற்குமாக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சரி, எடுத்த வாசிக்கலாம். அடுத்த வசனம் தானியேல் 1 அதிகாரம் 5 வசனம். தானியேல் 1:5 ஒருத்தரும், தானியேல் 1:8 ஒருத்தரும் படிக்கலாம். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கவும்
கட்டளையிட்டான். 8ஆம் வசனம் படிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை திட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை திட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தன்னிடத்தில் வேண்டிக் கொண்டான். இப்ப நல்ல ஒரு அலையில சொல்லுங்க. இது என்ன சம்பவம்னா, பாபிலோன்ல இஸ்ரவேல் துரைமக்கள், மாசுமார் இல்லாதவங்க, கல்வி நிபுணர், இப்படிப்பட்டவங்களை இஸ்ரவேல்ல இருந்து சிறைபிடித்துக் கொண்டு போறாங்க. அந்த ராஜா என்ன பண்றாரு, கல்தேயோட எழுத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை செலக்டடா சில பர்சன்ஸை செலக்ட் பண்றாரு. நல்ல வாலிபரை தெரிந்து கொள்கிறார். கல்தேயோட வாழ்க்கை, அந்த பாஷை, அந்த எழுத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஸோ இவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்ப ராஜா என்ன சொன்னாரு, நான் எதெல்லாம் சாப்பிடணும், நான் எதெல்லாம் குடிக்கணும், அல்ல தினம் ஒரு பங்கு என்ன பண்ணுங்க, இந்த ஸ்லேவ்ஸ், அடிமைகள், இஸ்ரேலுக்கு கொண்டு போன அடிமைகள் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா தானியேல் என்ன சொல்றாரு, ராஜாவுடைய போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார். நம்ம கூட இந்த வாட்ச் நைட் சர்வீஸ் சொல்லுவாங்கல்ல, 31 நைட் என்ன சர்வீஸ், அது வாட்ச் நைட் சர்வீஸ். அவன் நம்ம கூட முடிவு எடுப்போம்ல. ஐயா சொல்லுவார், ஏதாவது பொருத்தனை எடுங்கள், எடுத்தீங்களா, எடுக்கிறோமா, ஏதாவது பொறுத்து எடுப்பல, ஏதாவது இதை விட்டுடுறேன், இதை செய்யறேன். ஒரு வேளை பைபிள் படிக்காதவங்க, நான் டெய்லியும் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறேன், இல்லை நான் ஜெபிக்கிறேன், இல்லை இந்த பழக்கத்தை விட்டுரும், அப்படி எடுக்கிறோமா பொறுத்தனை? உங்களை பார்த்தேன் அப்படியே ரொம்ப டவுட்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம பொறுத்தனை எடுக்கிறோமா இல்லையா? எடுக்கிறோம் இல்லையா? அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதா? 2 வாரம் அந்த வசனம் எடுப்பாங்க பாருங்க, ஜனங்க போய் எடுப்பாங்க, படிப்பாங்க. கிளி ஜோசியம் ஐயா கடை கை தட்டுங்க பார்க்கலாம், நல்லா தட்டுங்க. என்ன தெரியுமா, அதுல ஒரு வசனம் எடுப்போம், அந்த வசனம் சரியில்லை வச்சு திரும்பி அதை போட்டு இன்னும் வசனம் ஆண்ட திரும்ப 2வது முறை என்ன பேசுறாரு, எடுத்த வசனத்தோடு என்ன பண்றோம், நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டோம். 2வது போய் என்ன பண்றோம், ஒரு வசனம் எடுக்கிறோம், எடுத்து அப்பதான் ரொம்ப பொருத்தனை பண்ணும். ஆண்டவரே, கடந்த 2024 இப்படியாக இருந்தேன், 20 இப்படியாக மாறுவேன், அப்படி என்ன பண்றோம், நம்ம பொருத்தனை எடுக்கிறோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம், அவங்க 2 பேரும் வாட்ச் நைட் சர்வீஸ் போனாங்க. அப்படி போகும்போது என்னாச்சா, அந்த அம்மா வந்து நல்ல ஒரு பொருத்தனை எடுத்துட்டு வந்தாங்களாம். சரியா, நம்மள மாதிரி பொருத்தனை எடுத்து வந்தோடனே வீட்டில் வந்தாங்களாம். ஹஸ்பண்ட் மதியம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவாராம். இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், போயிட்டு அந்த ஹஸ்பண்ட்காக டெய்லி சுட சுட சாதம் குழம்பெல்லாம் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்ட் பார்த்தாராம், சம்திங் இஸ் ஹேப்பனிங், எங்கள் ஒய்ஃப் ஏதோ நடந்துக்குது. எப்படி இந்த அம்மா டெய்லி வந்து சுட சுட கொடுக்குறாங்க கேட்டாங்களா? அம்மா என்னம்மா சரி, நம்ம வீட்டில் டிவியே ஓடலையம்மான்னு கேட்டாராம். டிவி ரிப்பேர் ஆமான்னு கேட்டாராம். அந்த மாதிரி இல்லைங்க, டிவி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, நீ சீரியல் பாப்பையை பார்க்கவே இல்லையம்மா. இல்லைங்க, நான் பொறுத்தனை எடுத்துட்டேங்க, இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், சீரியலே என்ன எப்படி தம்மா பார்க்குறீங்க, சீரியலே பார்க்க மாட்டேன். ஹஸ்பண்ட் சந்தோஷம் தாங்க முடியல, மதியம் வராரு, சுட சுட சாப்பாடு எல்லாம் ஒரே கவனிப்பாக இருக்குது. ஒரு 2-3 நாள் பொறுத்து பக்கத்து வீட்டு அக்கா வந்தாங்க. அவங்க சொன்னாங்களா, நாங்கள் உங்கள் டிவி ஓடலையான்னு கேட்டுக்கோங்க. அப்பயும் சரி, டிவி நல்லா ஓடுது, ஆனால் கர்த்தர் சமூகத்தில் யாண்டர் என்ன பண்ண, நான் பொருத்தனை எடுத்துட்டேன், அதனால நான் சீரியல் பார்க்க மாட்டேன்னு பொருத்தனை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்களாம், ஐயோ நம்ம 2 வருஷம் 3 வருஷம் சீரியல் பார்த்தோமே, அந்த கிளைமேக்ஸ் இப்போதான் இந்த வாரம் தான் கிளைமேக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்களாம். சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. உடனே இந்த அக்கா மனசு கிளைமேக்ஸாக மாறிடுச்சான். அவங்க நினச்சாங்களா, சே நம்ம ஆண்டவர் தான் 7 மன்னிக்கிறவராச்சே, நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் என்ன பண்ணார் ஆண்டவர், மன்னிக்கிறது தானே. 2 இயர்ஸ் சீரியல் பார்த்தோமே, நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிளைமேக்ஸை மட்டும் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிளைமேக்ஸை பார்க்க ஆரம்பிச்சாங்க. டிவியில் சொல்ல அடுத்து வருவது, ஐயோ இதையும் பார்த்துமே இந்த அக்கா மனசு கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்தார், அம்மா சாப்பாடு அங்கே இருக்குதுங்க, அம்மா குழம்பு அங்கே இருக்குதுங்க, அம்மா சூட, ஏங்க அந்த ஹாட் பாக்ஸை தாங்க போட்டு வச்சுக்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க வச்சுருந்தாங்களா. அப்போ இவங்க யோசித்தாங்களா, அந்த ஹஸ்பண்ட் யோசித்தாரா, ஐயோ நம்ம ஒய்ஃப்க்கு என்ன ஆச்சு. அவர் கேட்டாரம்மா, நீ கர்த்தர் சமூகத்தில் போயிட்டு ஒரு பொருத்தனை எடுத்துகிட்டு வந்தியே, இது மாதிரி செய்யலாமா, இது நியாயமான்னு கேட்டாராம். அந்த அம்மா பாண்டாங்களாம், பேலனுள்ளவன் பேலனற்றவன், பேலனுள்ளவன் பேலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், யாருக்கு, உமக்கது லேசான காரியம் பாண்டாங்களாம். ஏன்னா நான் டிவி பார்க்கறதும் பார்க்காத இருக்கட்டும் யார் கையில் இருக்குது, யார் கையில் இருக்குது. வெரி குட், சூப்பர். அவங்க சொன்னாங்க என் கையில் இல்லை,
அது ஆண்டவர் கையில இருக்கிறது. அவர் பலன் கொடுத்தாதான் பண்ண போறது இல்லை, நான் பார்க்க போறது இல்லை. அவர் பலன் கொடுக்கலாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். நம்மளோட பொருத்தனைகள் அப்படி இருக்கிறது. ஆனா தானியேல் சொன்னாரு, தன்னை திட்டுப்படுத்தலாகாது என்று பிரதானி தருடத்தை போய் சொல்றாரு, எனக்கு மரக்கறிகளை தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தானியேல் கர்த்தருக்கும்பாய் பரிசுத்தமா இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாராம், தானியேலுக்கு ஒரு பெரிய கிஃப்ட கொடுக்கிறாரு. அதே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்தோம் படிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானத்துக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் சகல ஜோசியரிலும் அவளை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். இப்படி இந்த தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவும் அந்த உலகத்தின் காரியத்தை இச்சிக்காம, அந்த திராட்சை ரசத்தை இச்சிக்காம, அந்த போஜனத்தை இச்சிக்காம அவங்க சொன்னாங்க, எனக்கு மரக்கறிகளை தாங்க, 3 மாதம் அளவும் நீங்க என்ன டெஸ்ட் பண்ணுங்க, 3 மாதம் முடிவில் நீங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் இருப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுத்தாராம். வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். நம்ம எந்த செய்கை செஞ்சாலும் ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். இந்த தானியேலும் அந்த தோழரும் பரிசுத்தமாய் இருந்ததுனால அங்க வேதம் சொல்கிறது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, ஜோசியர் வரட்டுங்க, யார் வேணா வரட்டுங்க, மந்திர தந்திர எது வேணா வரட்டுங்க, பொறாமை ஆவிகள் வரட்டும், எரிச்சலின் ஆவிகள் வரட்டும், ஆனா பைபிள் சொல்கிறது அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையை தந்து, ஞான வரங்களை தந்து, உங்கள் மேல் இருக்கிற ஆவியை உங்கள் பிள்ளைகளுக்கு மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்பு அம்மா, என் அன்பு ஐயா, உங்க வீட்டில் நீங்க தான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒரு நபராய் இருந்தா உங்கள் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் மேலுள்ள இந்த ஆவியானவர் உங்கள் பிள்ளைகளுக்கு மேல இறங்குவார். மோசேக்குள்ள இருந்த தேவ ஆவியானவர் 70 பேர் மேல இறங்கினார். நீங்க சொல்லுங்க, ஆவியானவரே இந்த வேளையில என்னை ஒரு புது எண்ணெயால் நிரப்புங்க ஆண்டவரே, ஒரு புது பலத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை தாங்க, ஒரு புதிய வல்லமையை தாங்க, ஒரு புதிய வரங்களை தாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு புதியவைகளாய் இருக்கிறது, புதியவைகளாய் இருக்கிறது. அப்பா இங்க போகும்போது ஒரு வரங்களோடு ஒரு வல்லமையோடு அப்பா எல்லாம் அழிஞ்சு போகும்போது ஒரு நாளில ஆனா நீங்கள் கொடுக்கிற அந்த வார்த்தைகளும் அந்த வரங்களும் அந்த வல்லமைகளும் ஒரு நாளும் அழியாது. ஏன்னா இந்த தானியேலுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை தந்திருந்தார், 10 மடங்கு ஞானம். அதுக்கப்புறம் தானியேலுக்கு நிறைய உங்களுக்கு தெரியும், சிங்ககபில போடுவாங்க, அக்கினி சூளையில போடுவாங்க, எல்லாத்தையும் கர்த்தர் கூடவே இருப்பார். ஒருவேளை பல போராட்டங்களை கடந்து, பல பிரச்சனைகளை கடந்து, கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீங்க வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கும்பாய் பரிசுத்தமாய் இருக்கும்படி என் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி ஆண்டவரே, என்னுடைய மாமனார் மாமியாருக்கு முன்னாடி ஆண்டவரே, என்னுடைய கணவருக்கும்பாய் மனைவிக்கும்பாய் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் எந்த செய்கையை செய்தாலும் நீங்க பாக்குறீங்கன்ற அந்த உணர்வு எனக்கு தாருங்க ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும். நம்ம போயிட்டு இதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல தேவையில்லைங்க. நீங்க முழங்கால் பண்ணிட்டு உங்கள் தேவனை நோக்கி கதறும் போது வேதம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல தேவனே ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆம், இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஞான வரங்களை தர விரும்புகிறார். குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம், பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஞானம், திருச்சபையில ஞானம், கூடுகையில ஞானம். ஏன்னா ஞானத்தை சம்பாதித்தாதான் என்ன பண்ணுவோம், எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்ன வேணுமா? according to the Bible, what Bible says, அவங்க சொல்றாங்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னா ஞானம் வேணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தரப்போகிறாயா? எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ, எந்த கம்பெனியில் இருக்கிறீங்களோ, எந்த வேலையில் இருக்கிறீங்களோ, எந்த தொழில் செய்றீங்களோ, எந்த கடைகளை வைத்து இருக்கிறீங்களோ, எந்த சின்ன வேலை செய்றீங்களோ தெரியாதுங்க, ஆனா அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை புறப்பட பண்ணும்படியா நீங்க சின்ன பிசினஸ் பண்ணலாம், சின்ன வேலை செய்யலாம், சின்னதா கூட இருக்கலாம், இது ரொம்ப ஸ்மால் அப்படி டைனிங் கூட யோசிக்கலாங்க. அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை புறப்பட பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அங்க பாருங்க, 5 மீன் 5,6 பேர் சாப்பிட்டாங்க. அந்த விதைகளை கொஞ்சமாக கொஞ்சம் இருந்தது, 3 மடங்கு பஞ்சம் தீர்க்க போதுமானதாக இருந்தது. அப்படியானால் கர்த்தர் இந்த வேளையில உங்கள் அபிஷேகத்தால் நிரப்ப விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, அபிஷேகத்தால் நுகங்கள் முறியும், அக்கினியால் ஜெயம் எழும்பும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ
கர்த்தரால் வரும். இதுவரை தோல்வியை கண்டீங்களா, பயத்தை கண்டீங்களா, இழப்பை கண்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஜெயம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நான் ஆராதிக்கிற ஒருத்தரை அறிவிக்கிறேன், துதிக்கிறேன். அந்த தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவங்க. அவர் ஒரு நாள் தோல்வியை கொடுக்கிற தேவனே அல்ல. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை முறியடிக்கும்படியா உங்களுக்குள்ள புது பலனை தந்து அவர் ஜெயத்தை தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் கொஞ்சம் தான் கேட்கிறாரு, கொஞ்சம் பரிசுத்தம் இருக்குதா, கொஞ்சம் அவர் சொல்லுவார்ல, கடுகள விசுவாசம். பாருங்க, கடுகளம் சம்மதமே இல்லை. இந்த இலையை எவ்வளவு பெருசாக பாருங்களேன். ஆனா அவர் சொல்றாரு கடுகள விசுவாசம். அப்ப அந்த பரிசுத்தம் நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த கடுகளவு பரிசுத்தம் என் தேவனை பார்க்கிறார். அவர் என்ன வாட்ச் பண்றார். இந்த உணர்வு கடுகளவு பரிசுத்தம் இருந்தா ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு அவர் 10 மடங்கு ஞான வரங்களை தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலேயே அந்த வருடத்தில் அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்ட. நல்ல கைத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப யாரது முதல் வசனம் படிங்களேன். ஃபர்ஸ்ட் வர்ஸ். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது. அப்பொழுது ஈசாக்கு தேங்க்யூமா என்ன பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, நமக்கு எல்லாம் தெரியும் ஈசாக்கு விதைத்த கர்த்தர் ஆசீர்வதித்தார். எந்த சிச்சுவேஷன் வரைக்கிறார் தெரியுங்களா? ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னுவர பஞ்சம் தேசத்தில் உண்டாய். ஃபமைன் சிச்சுவேஷன், மழை கிடையாது, தண்ணி கிடையாது, அது விதை விதைத்தா பயிராகாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுங்க. ஆனா அந்த சூழ்நிலையில ஈசாக்கு விதை விதைத்தான். தேவனாகிய கர்த்தர் அந்த விதைகளை ஆசீர்வதித்ததினாலேயே அந்த வருடத்துல அவர் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏன் கர்த்தர் அந்த ஈசாக்கின் விதைகளை ஆசீர்வதித்தார்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. படிங்க. ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண வெளியிலே போய் வெளியிலே போயிருந்து. ஈசாக்கு சாயங்கால வேளையில இன்னொரு 1/2 hour மெசேஜ் எத்தனா நீங்க நிச்சயமா எந்த லெவல் போயிடுவீங்க? சூப்பர், தியான லெவல் போயிடுவீங்க. உடனே 1/2 hour எக்ஸ்டென்ஷன் ஆச்சுன்னா நீங்க எல்லாமே தியான லெவல் போயிடுவீங்க. ஆனா இங்க சொல்றாங்க ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ண ஓடத்தில். அப்போ ஒருவேளை அந்த காலத்துல பைபிள் இருந்திருக்காரு. யூதரோட புக் வந்து தல்முட், அது இருந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா பாருங்க, தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்க மனுஷன். அடுத்தது தன் கனியை தந்து இளையதர மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் நல்ல கைத்தல். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. நல்ல கைத்தல் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க எதை செய்யணும் நினைக்கிறீங்களோ அது வாய்க்க போகிறது, அது வாய்க்க போகிறது. ஆண்டவர் சொல்றாரு அவன் தியானம் பண்ண ஒரு இடத்தில் போயிருந்தான். நமக்கு பைபிள் படிக்க டைம் இருக்குதா? என்ன உண்மையா சொல்றீங்க? எல்லாம் ரொம்ப அமைதியா. அப்பனா இல்லைன்னு அர்த்தம். இருக்கு ரெண்டு பேரும் தான் இருக்கு. ஐயா கணக்கு கை தடுப்பாங்களா சொல்லிட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு கேலண்டர் வசனம் படிச்சிடறாங்க. எப்படியோ டைம் இருக்காது. அது எப்படின்னா அந்த கேலண்டர் வசனம் எப்படின்னா, ஒருத்தர் போயிட்டு கேலண்டர் வசனம் படிச்சார் உங்களுக்காக. அப்ப அது வந்துதான் யூதாஸ் நாட்டுக்கோடு செத்தான்னு வந்துதான். அவர் படிச்சாராம். ஐயோ இது கெட்ட வசனம், நல்ல வசனம் படிக்கலாம். திரும்பி படிச்சாராம். அப்ப அந்த சொல்லிச்சான், நீ போய் அந்த படியை செய், அது கேலண்டர் வசனம் சரியா? இங்க ஈசாக்கு வந்து தியானம் பண்ண ஒரு இடத்துல போயிருந்தார். அப்ப கர்த்தருக்காக ஒரு நேரத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? எல்லாத்துக்கும் டைம் இருக்குது இல்ல? ஆனா ஜபத்தை யாராவது ஸ்பெஷல் டைம், குறிப்பிட்ட டைம் யாராவது வச்சிருக்கீங்களா? ட்ரெயின் டைம், பஸ் டைம், ஆபீஸ் டைம் அதெல்லாம் இருக்குது. ஜபத்துக்கு எனி ஸ்பெசிபிக் டைம் யாராவது வச்சுக்கிறோமா? பாருங்க ஐயா இன்னும் நல்ல ஒரு பாருங்க. அவர் போகும்போதும் வரும்போதும் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறாரா? கை தட்டுவாங்களா? நீங்க அது கூட பண்ணலையே, நல்லா கை தட்டுங்க. அவருக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணலங்க அப்படின்னா அர்த்தம் நான் எப்பவுமே ஆண்டோட இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கர்த்தரை உயர்த்தணும் அப்படின்னா நம்ம சூழல் ஒரு பொருட்டல். இந்த சூழலை பார்த்தீங்கன்னா அது அங்க வந்து ஒரு ஃபமைன் சிச்சுவேஷன் இருக்கிறது. 2வது சொல்லும், அந்த ஈசாக்கு என்ன பண்ணுவான், அங்கிருந்து கேராரில இருந்து வேற தேசத்துக்கு போய் முற்படுவான். அப்ப ஆண்டவர் சொல்வார், இல்ல இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நீ இங்கே இரு, நான் என்ன பண்ணுவேன் உன்னை ஆஸ்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா ஆசீர்வாதங்கள் வழி வழியாய் வருகிறது. அப்படி இல்லைங்க,
கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாங்க. அவர் நம்ம ஆசீர்வதிக்கலாங்க. அவர் ஆசீர்வதிக்கும் போது சூழ்நிலை ஒரு பொருட்டல்ல. நீங்க வேலை செய்கிற ஆஃபீஸ்லையும் செய்கிற தொழிலும் சூழல்கள் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ வேற தேசத்துக்கு போவாத, இந்த தேசத்தில் இரு, இங்கேயே வாசம் பண்ணு. சில சொல்லும் வீட்டில் பிரச்சனை, வெளியில பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, எங்க பிரச்சனை இருக்கிறதோ அங்கேயே இருங்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த பிரச்சனை வந்து யார் நம்மோடு இருக்கிறார்? நிறைய பேர் சொல்றாங்க, வீடு சேஞ்ச் பண்ணிடலாமா, வீடு மாத்திடலாமா, வேற இடம் போயிடலாமா, வேற ஆஃபீஸ் பண்ணலாம் சொல்லுவேன். யாருமே வீடு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நம்ம எங்க போனா நம்ம பிரச்சனை யாரோட வரும்? நம்ம பிரச்சனை யார் கூட வரும்? நம்ம கூட தான் வரும். அப்ப நான் சொல்ல நின்று சாதிக்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ வேற தேசத்துக்கு போவாத, என் உழைப்புகள், என்னோட முயற்சிகள், என்னோட பிரயாசங்கள் அதெல்லாம் இப்படி அப்படி இல்லைங்க. கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொன்னீங்களா? எஜுகேஷன், ஒர்க், வீடு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கு, ஆசீர்வதித்து இருக்கிறார். அது 22 சொல்லுவாங்க, அவனோட தரிசனம், நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு. இன்றைக்கு எந்த எல்லைகளில் இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த இடத்துல நீங்க பணி செய்கிறீர்களோ அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா அப்ப கர்த்தர் ஆசீர்வதினா இடம் ஒரு பொருட்டல்ல, சூழல் ஒரு பொருட்டல்ல. எந்த சூழல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். 25:7 பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் வந்து பொல்லாத. 26:7 பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாக இருந்தாங்க. அவங்க லெஸ்பியன்ஸாக இருந்தாங்க. அவங்க வந்து மற்றவர்களை கொலை செய்வர்களாக இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழலை கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். ஏனென்றால் ஈசாக்குக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அவன் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். இன்றைக்கு ஆண்டவரை வரக்கூடிய புதிய ஆண்டில, வரக்கூடிய புதிய மாதத்துல, அப்பா உம்மை தேட, உம்மை நேசிக்க, உடைய வார்த்தைகளை ஆண்டவரை தியானிக்க நீர் எனக்கு பலன் தாங்க ஆண்டவரை, நீர் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரை. என்னோட தடைகள் எல்லாம், என்னோட சோம்பேறித்தனங்களோ, சோர்வுகளோ, பலவீனங்களோ, இந்த ஜெபத்துக்காக நேரத்தை ஒதுக்காத ஒரு 11 மாதங்களை நான் கடந்து வந்திருந்தேன். ஆனால் இப்போது நான் ஒரு வறட்சியான சூழலை, ஒரு சாவியான சூழலை, ஒரு வெறுமையை, ஒரு தனிமையை நான் கடந்து வந்து இருக்கிறேன் ஆண்டவரே. என்னோட தனிமையில என்னோடு கூட வாங்கல, என்னோட வெறுமையில என்னோடு கூட வாங்கல, எல்லாத்தையும் நஷ்டப்பட்டு விட்டு ஆண்டவரே. இந்த 2025 நிறைய நஷ்டங்கள் வந்து இருக்கிறது ஆண்டவரே. இப்ப நினைங்க, இந்த வருடம் முடிவதற்குள்ள கர்த்தர் இழந்ததை எல்லாம் இரட்டிப்பாய் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க தேவை எது கர்த்தர் அறிந்து இருக்கிறார். ஈசாக்கு விதை விதைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஸ்டோரி பாருங்க. அவங்க வந்து ஒரு துறவுகளை தோண்டுவார். அந்த பெலிஸ்தர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. துறவுகளை தோண்டுவார், பெலிஸ்தர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நீங்க நல்லா ஜெபிக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், ஆலயத்துக்கு எல்லா காணி கொடுக்கலாம். ஆனா பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். முதல் பிரச்சனை வரும், ஈசாக்கு அதை விட்டு விடுவா, அந்த இடத்துக்கு சித்னான்னு சொல்லுவாங்க. இரண்டாவது பிரச்சனை வரும், ஈசாக்கு விட்டு விடுவா, அந்த இடத்துக்கு ஏசேக்குன்னு சொல்லுவாங்க. மூன்றாவது ஒரு துறவுகளை தோண்டும் போது கர்த்தர் அவரோடு இருந்தாலே ஒரு ரகபத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒருவேளை இந்த 11 மாதங்களை நீங்க ஏசேக்கிலே சந்தரித்திருப்பீர்கள், சித்னாவிலே சந்தரித்திருப்பீர்கள். ஆனா இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அழகான நிம்மதியான ஒரு ரெகபோத்தை கொண்டு நிறுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெகபோத். அதுக்கப்புறம் வாக்குவாதம் இல்லை, அதுக்கப்புறம் சண்டை வரல, அதுக்கப்புறம் சமாதானம் வந்தது. சில பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது, சில போராட்டங்களை கண்டு பயப்படக்கூடாது. நான் சொல்லுவேன், எது வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எது வந்தாலும் வாட்எவர் இட் இஸ், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அந்த விசுவாசம் மாத்திரம் உங்களுக்கு வந்தா, சிலர் முறுமுறுப்பாங்க, சில வாக்குவாதம் பண்ணுவாங்க, சில எதிராக வருவாங்க, சில சண்டை போடுவாங்க. நம்ம நடத்த அவங்க எடுத்து அவங்க நலன்னு சொல்லுவாங்க, நம்ம வேலையை அவங்க வாங்கிப்பாங்க, பின்னாடி பேசுவாங்க. இதெல்லாம் உலகத்தான் செய்வாங்க. அப்படிலாம் வரும்போது சோர்ந்து போகணும். ஈசாக்கு சோர்ந்து போல. முதல்ல துறை வெட்டுறாரா, வாக்குவாதம் பண்ணாரா, நெக்ஸ்ட் போற, திரும்பி நெக்ஸ்ட் வர, 3 முறை மாத்துறார். அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உழைப்புகளை ஆஸ்வதிக்கிறவர், முயற்சிகளை ஆஸ்வதிக்கிறவர், தொழில்களை ஆஸ்வதிக்கிறவர், நம்ம தேவைகளை அறிந்து இருக்கிறவர். அவர் நம்மோடு இருக்கிறாங்க. அப்ப நீங்க செய்வது ஒன்றுதான், ஆண்டவரே உமக்காக ஒரு நேரத்தை நான் ஒதுக்குவதற்கு நீர் எனக்கு உதவி செய்யன்னு கேட்கணும். கடைசியா ஒன்று சொல்ல முடிக்கிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உபாகமம் 1:11 எடுத்தவங்க வாசிக்கலாம். உபாகமம் 1:11. நீங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பல்கி பெருகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எல்லாம் கையை அசைத்தோர் அல்லையிலே சொல்லாமா? ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தை யார் சொல்றதா? மோசே சொல்றார். ஆனா எப்படி கோட் பண்ணி சொல்றாருன்னா, நீங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பல்கி பெருகும்படி யார் சொன்னதா? உங்கள் தேவனாகிய கர்த்தர். சாரி, என் தேவனாகிய கர்த்தர். மிஞ்சலிக்கவே சொல்லுங்களேன், என் தேவனாகிய கர்த்தர். நான் ஒருத்தர் ஆராதிக்கிறேன்,
என் தேவனாகிய கர்த்தர் இஸ் பிலாங்கிங் டு மீ, ஐ பிலாங் டு ஹிம். அப்ப சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறேன் கர்த்தர். சொன்னாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சம்பவம் என்னன்னா, யாக்கோபு வருகிறார், அவர் எதிர்கொள்ள அங்க சகோதரர் ஏசா போறார். ஏசால பண்றாங்க 400 பேரோட, ஐயோ நம்ம பிரதர் வர்றாரு, எங்க பிரதர் வர்றாரு, சந்தோஷமா பார்க்கறதுக்கு வர்றாரு. ஆனா இவரு நான் நினைச்சுக்கிறாரு தெரியுமா, உங்களுடைய சகோதரர் 400 பேர் வரணும்னு சொன்னோம். மனசு எப்படி இருக்குது? லேப்டாப் 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 அடிக்குது. ஏன் அடிக்குது? ஏன் அடிக்கணும்? பயம். சூப்பர் சூப்பர். தம்பி எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க, தட்டுங்க தட்டு சீரெல்லாம் அப்படி சொல்ற, நல்ல நல்ல எத்துவா தட்டணும். பயம். ஏன் பயம்? கொன்றுவாங்க பயம். ஏன் கொன்றுவாங்க? வெரி குட், சூப்பர், நல்ல கை தட்டுங்க. அவருக்கு ஏமாத்தாங்க. பைபிள் தமிழ் ஒரு பழமொழி, குற்றமுள்ள நெஞ்சம் குரு இருக்கும். நான் ஒரு தப்பு பண்ணேன்னு வச்சுப்பேன், யாராவது வேற ரிலேட்டடா பேசினா அது கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? ஓ, நம்மளதான் சொல்றாங்களோ, இன்டைரக்டா பேசுறாங்களோ, ஜானமாடியா பேச. ஏன்னா நம்ம அதை தப்பா பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணலன்னா அப்படி என்ன வருமா? சில சொல்லுவாங்க, அங்க வரும்போது இருந்தாங்க, நான் வரும்போது தாங்க சிரிச்சாங்க, நான் கிராஸ் பண்ணதாங்க வார்த்தையை சொன்னாங்க. ஏன் சொல்லிட்டோம்? நமக்கு என்ன, நம்ம எதாவது தப்பு பண்ணதால குரு இருக்கணும், நம்ம தான் தப்பு பண்ணலையே. என்ன சொல்ல, அன்பா வராரு, சகோதரி பார்க்க வராரு. அவர் சும்மா வர 400 பேர் 4 பேர் நடந்தா வந்திருப்பாங்க. ஒரு கழுதுலயே ஒரு குதிரையில வந்திருப்பாங்க. ஒரு படையா வராங்க, தனி சிங்கிளா வராம படையா வராங்க. ஆனா இவரு தான் நினைச்சுக்கிறாரு, ஐயோ 400 பேர் வருகிற பயந்து. அப்பதான் ஓடி போய் என்ன பண்றாரா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நானுமை. உயிர் பயங்க, உயிர் பயம். எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்குதுல்ல? யாருக்காவது உயிர் பயம் இல்லாத இருக்குதா? சொல்லுங்களேன். இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன், இன்னும் ஒரு வருஷம், இன்னும் 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 எக்ஸ்டென்ஷன். நம்ம ஒவ்வொரு நாளும் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பீரியட் தான் கேட்கிறோம். உயிர் பயம். இன்னைக்கு கூட பலவிதமான பயங்கள் இருக்கு. எதிர்காலத்தை குறித்த பயங்கள் இருக்கு, பிள்ளைகளை குறித்த பயங்கள் இருக்கலாம், தொழில்களை குறித்த பயங்கள் இருக்கலாம். இந்த பிள்ளை எப்படி நான் வளர்த்து ஆளாக்கு அப்படி ஒரு பயம் இருக்கலாம். உங்கள் குழந்தைங்க வேலைகளை குறித்த பயம் இருக்கலாம், திருமணங்களை குறித்த பயம் இருக்கலாம், பிசாசை குறித்த பயம் இருக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் மாறாக பலமும் அன்பும் எல்லாம். எனக்கு அன்பு இருக்குதுன்னா கூடவே எனக்கு என்ன இருக்குது? சத்தமா சத்தமா சொல்லுங்க. என்னங்க பேலன் பேலன்லாம் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. ஒரு கெத்து இருக்குதுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இப்படி கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் எனக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறாரு, அன்புள்ள ஆவியை. எனக்கு அன்பு இருக்குதுங்க, நான் அப்படியே என்ன பண்ணும், அப்படியே எனக்கு அன்பு இருக்குது, அன்பு இருக்குது அப்படிலாம் இருக்க. பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் ஆவியை கொடுத்து இருக்கிறார். அவருக்காக நிக்கிறதுக்கு, அவருக்காக ஓடுறதுக்கு, அவருக்காக பிரசங்கம் பண்றது, வீட்டுல ஜெபிக்கிறது, எல்லாத்துக்கான ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இவருக்கு பயம், உயிர் பயம். அதனால நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை விடுகிறதில்லை. இவர் எங்க இருக்கிறார்னா, யாப்போக்கு அப்படின்னு ஆற்றங்கரையில் இருக்கிறார். இந்த பக்கம் சகோதரர் இருக்கிறார். இவர் போனோம் பாருங்க, என்ன கண்ணி. அப்ப கூட முதல்ல அனுப்புறாரா, அங்க சர்வன்ட் அம்மாவையும் அவங்க பிள்ளைங்கள முதல்ல அனுப்புறாரு. அந்த அந்த சில்லால் அவங்கள என்ன பண்றாரு, ரெண்டாவது அனுப்புறாரு. கடைசியா என்ன பண்றாரு, இவரு கடைசியா வர்றாரு. ஏன்னா முதல்ல யாருன்னா பண்ணா கூட சண்டை வந்தா கூட எப்படின்னா மாண்டு போட்டோம், நம்ம தப்பிச்சா போதும், அந்த உயிர் பயம். கடைசியா அவர் வர்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயர் என்ன? என் பெயர் யாக்கோப், என் பெயர் யாக்கோப். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இனி உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். அல்லேலூயா. ஐயா, அந்த உலகம் உங்களுக்கு ஒரு பெயரை தந்திருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெயரை தந்திருக்கும், உங்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்த ஒரு பெயரை கொடுத்துருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்க யாக்கோபே கிடையாது, நீங்க இஸ்ரவேல். சொல்லு பார்க்கலாம், நல்லா இஸ்ரவேல் சொல்லு பார்க்கலாம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவினை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவினை கைவிடல. வேர்க்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல். எல்லாம் பாடுங்களா, கை தட்டி, எல்லாம் கை தட்டி பாடுங்க. ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல். உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவினை கைவிடல. வேண்டினோர் எல்லாம் வீழை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர்.
இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மை கைவிடல. அல்லேலூயா. கிறிஸ்தவன் இதுல எங்க வரும் தெரியுமா? யாக்கோபும் ஆண்டவரும் போராடி 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 கடைசி சொல்வாரு, இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். இஸ்ரவேல் அப்படின்னா தேவனுடைய பிரபுக்கள். இன்னைக்கு நீங்களா நானும் எப்படி இருக்கனா? கர்த்தருக்கு உகந்த தேவனுடைய பிரபுக்களா இருக்கிறோம். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையா இருக்கும். அப்ப நம்ம சோர்ந்து போலாமா? நம்ம பலவீனமா போலாமா? எல்லாரும் அழலாமா? எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆண்டவரை, நீர் என்னோடு இருக்கிறீர். ஆண்டவரை, என் பெயரை மாற்றினவர், என் குடும்பத்தின் பெயரை மாற்றினவர், என் வாழ்வை மாற்றினவர். அப்ப இத்தனை ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தந்திருக்கு, இத்தனை படிப்பை நீர் எனக்கு தந்திருக்கு, இத்தனை வசதியை நீர் எனக்கு தந்திருக்கு. நான் கேட்கல, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க எனக்காக முன்குறித்து தந்த இந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மனதில் இருக்கிற பயத்தை நீக்குவார். நிறைய பேர் பயம், குழந்தை இருள பார்த்தா பயம், எதையோ பார்த்தா பயம். அந்த பயத்தின் ஆவியை கர்த்தரது நாளில உங்களிருந்து விலகி போக பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா பார்த்தீங்கன்னா இதை சொல்லி முடிச்சிடறேன். நான் மல்லிகால பார்த்தீங்கன்னா 3:10 சொல்லுவாங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ஒரு தசம பாகங்களை எங்களுடைய பண்டக சாலைக்குள் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேனோ வர்ஷிக்க மாட்டேன் என்று சோதித்து ஆண்டவர் ஒரு டெஸ்டிங் டைம் கொடுக்கிறார். நம்ம தான் சொல்லுவோம், ஆண்டவர் சோதனை கொடுக்கிறார், வேதனை கொடுக்கிறார், தீமை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, I'm giving you a chance, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்க, என்னை சோதித்து பாருங்க. எப்படி? வானத்தின் பணங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உங்கள் தசம பாகங்களை பண்டக சாலைக்குள் கொண்டு வாங்க. அவ கர்த்தருக்கு நன்றியா இருக்கும்போது, அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி பலிகள் ஏறெடுக்கும் போது, துதி பலிகள் ஏறெடுக்கும் போது நம்ம சொல்றல, ஆசீர்வாதமே இல்லை, நஷ்டமா இருக்குது, கடனா இருக்குது, கடன் பார கட்டுலாம் சூழ்ந்து இருக்கிறேன் இப்படிலாம் சொல்றல. கர்த்தருக்கான அந்த காணிக்கைகளை நம்ம செலுத்த முற்படும் போது அவர் என்ன பண்ணுவாரா? வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்ம மேல ஆசீர்வாத மழையை வர்ஷிக்க செய்வாராம்.